மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவியூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் எஸ் பரணிதரன், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இன்றைய வகுப்பில் பிள்ளைகள் தரம் 11 மாணவர்களுக்கான கணித பாடத்தில் சதவீதம் என்ற ஒரு அலகு பார்க்க இருக்கிறோம். இந்த சதவீதம் என்ற அலகு ஏன் முக்கியம்? இந்த சதவீதத்தில் எங்களுக்கு ஓலவெல்ல ஃபைனல் எக்ஸாம்ல என்ன மாதிரி கேள்விகள் வருது, இந்த சதவீதத்தில் என்னென்ன பகுதிகள் உள்ளடக்கப்படுகிறது என்றதை முதல்ல பார்ப்போம். இந்த சதவீதம் என்னக்குள்ள இதுல நாங்க வட்டி தான் பார்க்க போறோம். வட்டி என்றது எங்களுக்கு தெரியும், கடனோட தொடர்பட்டதாக இருக்கும். இந்த வட்டி 3 வகையான வட்டி இருக்குது. நீங்க இதுவரைக்கும் கிரேட் 10ல எளிய வட்டி என்று சொல்லி ஒரு வட்டி படிச்சிருப்பீங்க. அதை விட மேலதிகமாக நாங்க இந்த சதவீதம் என்ற அலகுல 2 வட்டிகள் பார்க்க போறோம். ஒன்று கூட்டு வட்டி, இன்னும் ஒன்று குறைந்து செல்லும் மீதிற்கேற்ப வட்டி கணிக்கிறது. அப்ப எளிய வட்டி, கூட்டு வட்டி, குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணித்தல் என்று சொல்லி 3 வகையான வட்டி பார்க்க போறோம். இந்த குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணிக்கிறன்றது முதல் நாங்க சொல்றது வாடகை கொள்வனவு முறை என்று சொல்றது. இப்ப அந்த வாடகை கொள்வனவு என்ற முறை என்று சொல் பாவிக்கிறல்ல, குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணித்தல் தான் சொல்றோம். சரியா? அப்ப அதுல நாங்க இந்த குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணித்தல பிறகு பார்ப்போம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு பார்க்க இருக்கிறது கூட்டு வட்டி. இந்த சதவீதம் என்றதுக்குள்ள வர இந்த வட்டிகள் எங்களுக்கு ஓலெவல் எக்ஸாம்ல முதலாவது வினாவாக வருது. இப்ப முதலாவது வினா பகுதி 2ல முதலாவது வினா, அதை விட மேலதிகமாக பகுதி 1லயும் ஒரு வினா வாரது. அப்ப நாங்க இந்த அழகை பார்த்தோம்னு சொன்னா, இந்த அழகு நாங்க படிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு 12 புள்ளிகளை பெறக்கூடியதா இருக்கும் ஃபைனல் எக்ஸாம்ல. சரியா? அப்ப இதுல நாங்க இதுவரைக்கும் நீங்க படிச்ச, அதாவது கிரேட் 10ல கடந்த வருடம் நீங்க படிச்ச எளிய வட்டி என்றது என்னென்ற ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டு வட்டிக்கு வருவோம். அப்ப இந்த எளிய வட்டி என்று சொல்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆள் நீங்க குறித்த ஒரு தொகை பணத்தை வங்கியிலேயோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ நிதி நிறுவனத்திலேயோ கடனாக பெறும்போது ஒரு குறித்த வருடங்களுக்கு பிறகு அந்த கடன்ல இருந்து விடுபடணும் என்ற பிள்ளைகள் நாங்க வேண்டின காசை மட்டும் கொடுத்தா சரி வராது. ஏன்? அவங்களும் ஒரு நிதி நிறுவனத்தை நடத்துறார்கள். அப்ப அவங்களுக்கு மீதாவது ஒரு லாபம் கிடைக்கணும், அப்பதான் எங்களுக்கு கடன் தருவாங்க. அப்ப நாங்க வேண்டின கடன், இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு 50,000 கடன் வாங்கியிருந்தா ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு கடன்ல இருந்து விடுபடணும்னா அந்த 50,000 மட்டும் கொடுத்தா சரியா, அல்லது அதை விட குறைந்த தொகை கொடுப்பீங்களா, அல்லது அதை விட ஒரு கூடிய தொகை கொடுப்பீங்களா என்று கேட்டா, நிச்சயமா ஒரு நிதி நிறுவனத்திலேயோ அல்லது வங்கியிலேயோ நாங்க கடனாக பெற்றிருந்தா ஒரு குறித்த காலத்துக்கு பிறகு கடன்ல இருந்து விடுபடணும்னா நாங்க அந்த வாங்கின பணத்தை விட, கடனாக வாங்கி கொண்ட பணத்தை விட மேலதிகமாக கொஞ்சம் காசு கொடுப்போம். அந்த மேலதிகமாக கொடுக்கிற பணத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், அந்த நிதி நிறுவனத்துக்கு நாங்க வழங்குற வட்டி என்று சொல்லுவோம். அப்ப கடன் பணத்திலும் மேலதிகமாக செலுத்தப்படுற தொகை இங்க வட்டியாக கணிக்கப்படும். அந்த வட்டி எளிய வட்டியாக இருக்கும் என்று சொல்லி நீங்க கிரேட் 10ல படிச்சிருக்கீங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு 50,000 ரூபாய் கடனை 12% எளிய வட்டிக்கு கடனாக பெற்றிருந்தா ஒரு வருட முடிவுல நீங்க அந்த கடன்ல இருந்து விடுபடணும்டா செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்னன்னு கேட்பாங்க, அல்லது செலுத்த வேண்டிய வட்டி என்னன்னு கேட்பாங்க. அப்ப அங்க குறிப்பிட்டு சொல்லுவாங்க இத்தனை சதவீத ஆண்டு எளிய வட்டி என்று சொல்லி. அப்ப அங்க எளிய வட்டி என்னக்குள்ள நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, 50,000 கடன் வேண்டி இருந்தா 100க்கு 12 சதவீதம் என்ன அர்த்தம், 100 ரூபாய் கடனாக வாங்கியிருந்தா 12 ரூபாய் வட்டி கொடுக்க வேணும். அப்ப 100 மேல் 12 தர 50,000 என்று போடுவோம். இது ஒரு வருட வட்டியை தரும். அதை சுருக்கி எடுத்தீங்கன்னா 6,000 வரை நான் செய்யும் போது சொல்லி காட்டுறேன். இதே ஒரு 3 வருட முடிவுல நீங்க செலுத்த வேண்டிய மொத்த வட்டி கேட்டா, இந்த 6,000 ஒரு வருட வட்டியா இருந்தா அதை 3ஆல பெருக்கி விட்டா 3 வருடத்துக்குமான வட்டி 18,000 இருக்கும். இது எளிய வட்டி. எவ்வளவு காலங்கள் போனாலும் எங்களுக்கு வட்டி கணிக்கப்பட வேண்டிய தொகை இந்த 50,000க்கு தான் வட்டி பார்ப்பாங்க.
நீங்க ஒரு வருடத்துல கடன்ல இருந்து விடுபடுறாலும் வட்டி பார்க்கக்குள்ள 50,000 தான் வட்டி பார்க்குற. 5 வருடத்துல இருந்து விடுபட போறீங்கன்னாலும் அந்த வட்டி பார்க்கிற தொகை வந்து 50,000க்கு தான் பார்ப்பாங்க. ஆனா பிள்ளைகள் கூட்டு வட்டியில் அப்படி இல்லை. நாங்க வாங்கிய கடன் பணம் 50,000 முதல் வருடத்துக்கு மட்டும்தான் நாங்க வாங்கிய கடன் பணத்துக்கு வட்டி பார்ப்பாங்க. எவ்வளவுக்கு? 50,000க்கு பார்ப்பாங்க. 2ஆம் வருடம் வட்டி கணிக்கக்குள்ள பிள்ளைகள் வாங்கின 50,000க்கு வட்டி பார்க்கிறல்ல, அந்த வட்டியோட இந்த 6,000 ரூபாய் முதல் வருட வட்டி இருக்குதானே 6,000, அதையும் கூட்டி 56,000க்கு தான் வட்டி கணிக்கப்படும். அப்ப முதல் வருஷத்துக்கு மட்டும்தான் நாங்க வேண்டின கடன் பணம். 2ஆம் வருடம் வட்டி கணிக்கக்குள்ள அந்த கடன் பணத்தோட முதல் வருட வட்டி கூட்டப்பட்டு வட்டி கணிக்கப்படுது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூட்டு வட்டி. வட்டி ஒவ்வொரு மாதமும் என்ன செய்ய கொண்டு போகுது? கடன் பணம் என்ன செய்யப்படு கொண்டு கூடிக்கொண்டு போகுது. கடன் பணம் ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யப்பட்டு கொண்டு போகுது? வட்டி கணிக்கப்படுற ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டு போகுது, கூடிக்கொண்டு போகுது. அதால நாங்க இதை கூட்டு வட்டி என்று சொல்லுவோம். சரியா? அப்ப எது எங்களுக்கு லாபகரமான வட்டியா இருக்கும்? கடன் வாங்குறவங்க ஒரு ஆளுக்கு, கடன் வழங்குனருக்கு இல்ல, கடன் பெறுனருக்கு, கடன் வாங்குறவங்களுக்கு எது லாபகரமான வட்டின்னு சொன்னா எளிய வட்டி. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன காரணமா இருக்கு? அங்க வந்து 5 வருடத்துக்கு வட்டி பார்க்கிறண்டாலும் இந்த 50,000க்கு தானே வட்டி பார்க்காங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. முதல் வருடம் மட்டும்தானே 50,000க்கு பார்க்கப்படுது. 2ஆம் வருடம் என்ன செய்யப்படுது? வட்டி கணிக்கப்பட வேண்டிய தொகை அதிகரிக்குது. அதனால வட்டியும் என்ன செய்யும்? கூடும். அப்ப எளிய வட்டியோட நாங்க கூட்டு வட்டியை ஒப்பிடும் போது பிள்ளைகள் லாபகரமான வட்டி எது? எளிய வட்டியாக இருக்கு. இரண்டையும் ஒப்பிட்டு ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். அப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, நாம் பார்ப்போம். இதுல கூட்டு வட்டியும் எளிய வட்டியும் ஒப்பிட்டு ஒரு வினா ஒன்று உதாரணம் ஒன்று பார்ப்போமா? சரி, கவனிங்க. இதே கேள்வி முதல் சொன்ன ஒரு ஆள் ரூபாய் 50,000 8% ஆண்டு வட்டிக்கு, ஆண்டு எளிய வட்டிக்கு கடனாக பெறுறார். ஆண்டு எளிய வட்டியா, எளிய வட்டிக்கு கடனாக பெறுறார். 2 வருட முடிவில் இவர் கடன்ல இருந்து, என்ன வருடம்? 2 வருட முடிவில் கடன்ல இருந்து இவர் விடுபடுறார். அப்ப 2 வருடத்துக்கும் இவர் செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு பார்ப்போம் எளிய வட்டியில. அப்ப 100க்கு முதலாம் வருட வட்டியை காணலாம், அல்லது வட்டி என்று நேரடியா போட்டுட்டு காண்றேன்னா முதல் வருட வட்டி எப்படி வரும்? 100க்கு 8, அதாவது 100 ரூபாய் கடன் வேண்டி இருந்தா 8 ரூபாய் வட்டியாக செலுத்த வேண்டும். ஆகவே 50,000க்கும் எவ்வளவு செலுத்துவார்? 2 0 சுருக்கம் 8 5 40 2 0 4,000 ரூபாய் ஒரு வருட வட்டியா இருக்கும் பிள்ளைய. 8% என்ன? 100 ரூபாய் கடன் பணத்துக்கு 8 ரூபாய் வட்டி. ஆகவே 50,000 கடன் பணத்துக்கு எவ்வளவு வட்டி? 4,000. இது ஒரு வருட வட்டி. எத்தனை வருடம்? 2 வருட வட்டியை காணுவோமே. அப்ப 2 வருட வட்டி அல்லது மொத்த வட்டி என்று போடுவோம். 2 வருட வட்டி எப்படி காணலாம் பிள்ளைகள்? ஒரு வருஷத்துக்கு 4,000 என்றா 2 வருஷத்துக்கு 2 ஆள் பேருக்குன்னா 8,000 ரூபாய். பாருங்க. அப்ப இவர் கடல்ல இருந்து விடுபடணும் என்றா 2 வருட முடிவில் எவ்வளவு காசை கொடுத்தா சரி? 50,000 மட்டும் கொடுத்தா சரியா? அந்த 50,000 அதுக்கான வட்டி 8,000 சேர்த்து 58,000 கொடுக்க வேணும். கொடுத்தாத்தான் கடன்ல இருந்து மொத்தமாக இவர் 2 வருட முடிவில் விடுபடலாம். விளங்கிட்டுதா? இது எளிய வட்டி. இதே வினா ஒருவர் அதே 50,000 பி என்ற நபர், இது ஏ என்ற நபர் எளிய வட்டிக்கு வேண்டியிருக்கார். பி என்ற நபர் இதே 50,000 ரூபாய் தொகையை இன்னும் ஒரு நிதி நிறுவனத்திலிருந்து பெற்றுக்கொள்றார். அங்கேயும் வட்டி சதவீதம் 8 தான். அவரும் 2 வருட முடிவில் தான் கடன்ல இருந்து விடுபட போறார். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இவர் எவ்வளவு வட்டி செலுத்த வேண்டும் என்றதை பார்ப்போம். கூட்டு வட்டிக்கு அங்க தரப்படுமா உங்களுக்கு? கூட்டு வட்டிக்கு கடனாக பெற்றார் அல்லது எளிய வட்டிக்கு கடனாக பெற்றார் என்று அங்க தருவாங்க. அப்ப அதால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, குழம்ப தேவையில்லை. எது எளிய வட்டி எது கூட்டு வட்டி என்று எங்களுக்கு கண்டுபிடிக்கணும் இல்லை, அவங்களுக்கு தரப்படும். அங்க வினாவில் தரப்படும். அப்ப இங்க வருவான். அப்ப இங்க கூட்டு வட்டிக்கு கடனாக பெற்றார்னா பி என்ற நபர் முதலாம் வருட வட்டி, முதலாம் வருட வட்டி, வருட வட்டி
அது சாதாரணமா இங்க செய்த மாட்டான். 100 ரூபாய் கடனாக வேண்டியிருந்தா 8 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆகவே 50,000க்கு 8 5 40 4000 ரூபாய் முதலாம் வருட வட்டியா இருக்கும் பிள்ளை. 2 வருடங்களுக்கான வட்டி கேட்டா இதை 2ஆல பெருக்கல. அது ஏன் இது கூட்டு வட்டி. அப்ப முதலாம் வருடத்துக்கு நான் சொன்ன மாதிரி முதலாம் வருடத்துக்கு மட்டும் நான் பிள்ளைய நாங்க வாங்கிய கடன் பணம் இந்த 50,000க்கு வட்டி கணிக்கப்படும். 2ஆம் வருடம் என்ன நடக்கும் பிள்ளைகள்? இந்த கடன் பணம் 50,000தோட இந்த 4,000 முதலாம் வருடத்துக்குரிய வட்டி சேர்க்கப்பட்டு 54,000க்கு தான் 2ஆம் வருட வட்டி காணுவாங்க. என்ன தொகைக்கு வட்டி காணுவாங்க? 54,000க்கு. அப்ப நாங்க 2ஆம் வருட முதல் என்று எழுதத்தவிர நேரடியா நான் 2ஆம் வருட வட்டிக்கே வாரன். 2ஆம் வருட வட்டி 2ஆம் வருட வட்டி 2ஆம் வருட வட்டி என்றா 2 வருஷத்துக்குமான வட்டி இல்ல, 2ஆம் வருஷத்துக்கு மட்டுமான வட்டி. முதலாம் வருட வட்டி 4,000 கட்டிட்டீங்க. 2ஆம் வருஷத்துக்கு இவ்வளவு வட்டி கட்ட வேணும். 100க்கு 8 தர இங்க போடுற தொகை என்னவா இருக்கும்? இந்த கடன் பணம் 50,000தோட முதலாம் வருட வட்டி கூட்டப்பட்டு 54,000க்கு தான் பிள்ளைகள் வட்டி பார்க்கிறது. அப்ப 540 தர 8 நான் 8 32க்கு 2 போட்டா 3 மிச்சம் 8 5 40 3 43 எவ்வளவு? 4,320 ரூபாய் 2ஆம் வருடத்துக்கான வட்டி. அப்ப இவர் செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை காணும். ஃபர்ஸ்டுக்கா மொத்த வட்டி முதல் வருஷம் 4,000, 2ஆம் வருடம் 4,320, ஆகவே 8,320 ரூபாய் இவர் வட்டியாக செலுத்த வேண்டும் பிள்ளையர். கூட்டு வட்டியில வாங்கியிருந்தார். இதே தொகை அவர் அங்க எளிய வட்டியில வாங்கியிருந்தா எவ்வளவு செலுத்துறார்? 8,000 செலுத்தினா சரி. இங்க 8,320 ரூபாய் கட்ட வேண்டும். அப்ப 320 ரூபாய் எளிய வட்டியை விட கூடுதலா இருக்குது. அப்ப எது எங்களுக்கு லாபகரமான வட்டி? கூட்டு வட்டியா எளிய வட்டியா? எளிய வட்டியாக காணும். விளங்கிட்டுதா? அப்ப இவர் 2 வருட முடிவுல பிள்ளைகள் கடல்ல இருந்து விடுபடணும் என்றா எவ்வளவு செலுத்த வேணும்? வாங்கிய கடன் வந்து எங்களுக்கு தெரியும் 50,000 2 வருடத்துக்குமான வட்டி வந்து 8,320 கூட்டுனா 58,320 ரூபாய் 2 வருட முடிவுல இவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகையா இருக்கும். ஆனா கூட்டு வட்டி எளிய வட்டியில இவர் 58,000 செலுத்தினா விடுபடலாம். இப்ப உங்களுக்கு இந்த எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கிளியரா விளங்கி. இதே வந்து 3 வருடத்துக்கான வட்டி கேட்டா என்ன செய்வீங்க? 3ஆம் வருட முதல் காண போறீங்க. அங்க 3ஆம் வருட முதல் எப்படி காணுவீங்க? 2ஆம் வருட முதல் வந்து 54,000. 3ஆம் வருட வட்டி கேட்டா 100க்கு 8 தர எதுக்கு பாப்பீங்க? வட்டி கடன் பணம். இந்த 2ஆம் வருட முதலோட என்ன செய்யப்படும்? 2ஆம் வருட வட்டி கூட்டப்பட்டு 58,320க்கு தான் பிள்ளைகள் 3ஆம் வருஷத்துக்கு வட்டி பார்ப்பாங்க. விளங்கிட்டுதான்? அப்ப பாருங்க, முதல் வருடத்துக்கு மட்டும்தான் நாங்க வாங்கிய கடன் பணம் 50,000க்கு வட்டி கணிக்கப்படுகிறது. அடுத்த ஒவ்வொரு வருடமும் அந்த முதலோட முதலாம் வருடம் அதுக்கு முதல் கணிக்கப்படுற முதலோட இந்த வட்டி என்ன செய்யப்படுது? கூட்டப்படுகிறது. அதால நாங்க இவரை சொல்லுவோம் கூட்டு வட்டி. கிளியரா விளங்கிட்டா? இப்ப இந்த கூட்டு வட்டி என்ற அழகு சரியா? அப்ப இது எங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு வினா வாரது. சரி, இப்ப நாங்க உங்களோட பயிற்சி புத்தகத்தில் உள்ள வினாக்களை பார்ப்போம். புக்ல உள்ள பயிற்சி வினாக்களை பார்ப்போமா? கூட்டு வட்டி தொடர்பான வினாக்கள். சரி பாருங்க, 9.2 பயிற்சி உங்களோட புக்ல எல்லாத்தையும் புக் இருக்குந்தானே, அந்த புக்கை பார்த்துக்கொள்ளலாம். அல்லது ஸ்கிரீன்ல இந்த வினா தெரியுது, அதை பாருங்க. வினா வாசிக்கிறேன் நான். ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டிக்கு ரூபாய் 5,000 கடனை பெற்ற ஒருவர் 2 ஆண்டுகளின் பின்னர் கடனிலிருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய மொத்த பணம் கூட்டு வட்டி. அப்ப எங்களுக்கு
இங்க 3 தரவு தந்திருக்குது. கடன் பணம் எவ்வளவு சொல்லி இருக்குது, வட்டி வீதம் எவ்வளவு தந்திருக்குது, எவ்வளவு காலம் என்று தந்திருக்குது. எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா 2 வருட முடிவுல அவர் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி மொத்த தொகை யாது. இதை நேரடியாகவும் காணலாம் பிள்ளைகள், ஒரேடியா போட்டு. அதை விட உங்களுக்கு நான் ஒரு பகுதியா செய்து காட்டுறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நேரடியா செய்யக்குள்ள அந்த சுருக்கங்கள் கொஞ்சம் பிழைக்கணும், பெரிய சுருக்கமா இருக்கும். அது பார்க்க நேரடியாகவும் செய்யலாம் ஒரேடியா. சரியா? அப்ப நான் நேரடியா செய்யாம ஒவ்வொரு வருடத்துக்குமான வட்டியை கணிச்சு உங்களுக்கு போறேன். எங்களுக்கு இங்க கூட்டு வட்டி எளிய வட்டியில கேட்கிற மாதிரி 5 வருடத்துக்குமான வட்டி என்ன, 10 வருடத்துக்கான வட்டி என்னன்னு கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு கூடுதலா ஒரு 2 அல்லது 3 வருடங்களுக்கான வட்டி தான் கேட்கிறது. சரியா? சரி. அப்ப கேள்வி என்ன? முதலாம் வருட வட்டியை ஃபர்ஸ்ட் காணுவோமே. முதலாம் வருட வட்டி எப்படி காணுவீங்க? 100க்கு 5 தர 5000. இதை சுருக்குனா 5 25 250 ரூபா முதல் வருட வட்டி. இப்ப இரண்டாம் வருட வட்டி எப்படி காணுவீங்க? இரண்டாம் வருட வட்டி 100க்கு 5 தர எவ்வளவு பாக்குற? 5000க்கா? இந்த 5000தோட 250 கூட்டினா 5250க்கு வட்டி பார்ப்பீங்க. இப்ப இந்த பூஜ்ஜியத்தையும் சுருக்கலாம். இது 5ஆல சுருக்குமே பிள்ளைகள். 5ஆல சுருக்கினா 1 இங்க 2. அப்ப 525 கீழ் 2. இதை பிரிச்சு விட்டோம்னு சொன்னா 2 12 6 2.5. அப்ப 262 ரூபா 50% இருக்கும் இரண்டாம் வருடத்துக்கான வட்டி. முதலாம் வருடத்துக்கான வட்டி 250 ரூபா. இப்ப வினா எங்களுக்கு என்ன? 2 வருட முடிவில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த பணம். அப்ப அது எப்படி காணலாம் பிள்ளைகள்? இந்த இரண்டாம் வருட முதல் இருக்குதானே 5250ஓட இந்த 262 ரூபா 50% கூட்டி விட்டா சரிதானே? நாங்க அல்லது என்ன செய்வீங்க? இந்த முதலாம் வருட வட்டி 250, இரண்டாம் வருட வட்டி இது. அப்ப மொத்த வட்டி இது ரெண்டையும் கூட்டிட்டு 5000தோட கூட்டுவீங்க. அதை விட இந்த 5000தோட 250 கூட்டித்தானே நாங்க இங்க 5250 வச்சிருக்கோம். அப்ப இந்த 5250ஓட இரண்டாம் வருட வட்டியை கூட்டின வருந்தானே. அப்ப முதலாம் வருட வட்டியை கூட்டி இந்த 5250 ரூபாய் இருக்குது. அதோட இரண்டாம் வருட வட்டியை கூட்டி விட்டா 2 வருட முடிவில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை வரும். இந்த 2 வருடத்துல செலுத்த வேண்டிய மொத்த தொகை தான் பிள்ளைகள் மூன்றாம் வருடத்துக்கு நாங்க வட்டி கணிச்சால், மூன்றாம் வருடத்துக்கு வட்டி கணித்தால் அதுக்கு வர என்ன வரைக்கும்? முதலா இருக்கும். அப்ப மூன்றாம் வருட வட்டி கேட்டிருந்தா நீங்க என்ன செய்வீங்க? 100க்கு 5 தர என்ன தொகை போட்டிருப்பீங்க? இந்த 5512 ரூபாய் 50% போட்டிருப்பீங்க. விளங்கிட்டாப்ப? சரியா? சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். இரண்டாவது வினா. ஆண்டுக்கு 7% கூட்டு வட்டிக்கு ரூபாய் 6000 ஒரு வங்கியில் வைப்பு செய்த ஒருவருக்கு 2 ஆண்டுகளுக்கு பின்னர் உரிய மொத்த பணத்தை காண்க. அவ இப்ப இதெல்லாம் அப்ப 2016ஆம் ஆண்டுல அடிச்ச புக் என்ன. அவ இப்ப நாங்க 6000 எல்லாம் போய் வேண்டியல, அது 6000க்கு பெருமதி குறைஞ்சிட்டு. அப்ப இப்ப 6 லட்சம் தான் கடன் எடுக்கலாம். என்ன பெரிய தொகை தான் எடுத்தான் கடன் எடுத்ததுக்குரியது இருக்கு. சரி, அப்ப 7% கூட்டு வட்டிக்கு எவ்வளவு? 6000 கடனாக பெற்றொருவர் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் செலுத்த வேண்டிய மொத்த பணம். அப்ப அங்க செய்த அதே மாதிரி தானே. எப்படி காண போறீங்க? முதலாம் வருட வட்டி எப்படி காண போறீங்க? முதலாம் வருட வட்டி 100க்கு 7 தர 6000. இது முதலாம் வருட வட்டி. சுருக்குனா 42,600 420 ரூபாய். இரண்டாம் வருட வட்டி எப்படி காணுவீங்க? 100க்கு 7 தர எவ்வளவு தொகைக்கும்? இந்த 6000தோட 420 கூட்டப்பட்டு 6420க்கு பார்ப்பீங்க. 0 0 இதை 10ஆல சுருக்கிற ஈஸி எங்களுக்கு. அப்ப 7 2 14 1 மிச்சம் 7 4 28 1 29 2 மிச்சம் 42 2 44. அப்போ 10ஆல பிரிக்கணும்னா ஒரு தானம் தள்ளி தசம் வைப்பீங்க. எவ்வளவு? 449 ரூபா 40 சதம் வரும்.
இப்ப 2 வருட முடிவில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை கேட்டா 2ஆம் வருடம் முதல் 6420ஓட 449 ரூபா 40% கூட்டி விடுவேன். பாருங்க, அப்ப நேரடியா செய்யலாம். அல்லது இதை நான் சொன்னேன் தானே இன்னொரு முறையில செய்யலாம். இப்படி என்றா மொத்த தொகை தானே கேட்டிருக்க பிள்ளைகள். அப்ப 100 ரூபாய் கடனாக வேண்டியிருந்தா நீங்க முதலாம் வருட முடிவில் எவ்வளவு காசு கட்டணும்? 107 ரூபாய் கட்டணும் வட்டியோட சேர்த்து. ஆகவே 6000 ரூபாய் கடனாக வேண்டியிருக்கிறவர் எவ்வளவு கட்ட வேணும்? இது முதலாம் வருஷத்துக்கு. 2ஆம் வருஷத்துக்குண்டா திரும்ப 100ன் மேல் 107 போட்டா சரி. இப்படி சுருக்கினாலும் இந்த தொகை தான் வருமா? இது உங்களுக்கு சுருக்கல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் என்றபடியா நான் இந்த மாதிரி செய்து காட்டுறேன். இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சுருக்களை விட என்ன இப்படி செய்து விளங்கி செய்யக்கூடியதா இருக்கும், பிழைக்காது. சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். ராதா 12% ஆண்டு கூட்டு வட்டிக்கு ரூபாய் 8000 வங்கியில் வைப்பு செய்கிறாள். ஓராண்டுக்கு பின்னர் வங்கியில் வட்டி வீதம் 2% குறையும் எனின் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ராதாவுக்கு கிடைக்கும் மொத்த வட்டியை காண்க. அப்ப இவ என்ன செய்திருக்கிறா? ஒரு வங்கியில போய் என்ன செய்திருக்கிறா? வைப்பு செய்யறான். அப்ப நாங்க கடனாக பெற்றாலும் எங்களுக்கு வட்டி நாங்க செலுத்த வேண்டி வர, பேங்க்ல வைப்பு செய்தீங்கன்னா என்ன செய்யும்? அந்த வைப்பு பணத்துக்கு வங்கி ஒரு வட்டி எங்களுக்கு தரும். அப்ப வைப்பில் இட்டப்பட்டதான் இது, கடனுக்கு இல்லையா? சரி, அப்ப 8000 வைப்பில் இடப்பட்டிருக்குது. முதல் வருஷம் என்ன செய்தாங்க? 12% வட்டி வீதம் என்று சொல்றாங்க. அடுத்த வருடம் வட்டி வீதம் இப்ப நாங்க எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி வீதம் இன்னும் என்ன செய்து கொண்டு போகுது? குறைஞ்சு கொண்டே போகுது. என்ன ஆரம்பத்துல கூடிக்கொண்டு போன வட்டி வீதம் இப்ப என்ன செய்யப்படுது? வங்கியில் அறவிடப்படுற வட்டி வீதம் குறைஞ்சு கொண்டு போகுது. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் இது. அப்ப முதலாம் வருடம் அவ பேங்க்ல காசு போடக்குள்ள பிள்ளைகள் 12% என்று சொன்னவங்க, அடுத்த வருடம் பார்த்தா திடீரென்று 2% குறைஞ்சிட்டுது. அப்ப இப்ப அங்க வங்கியில வட்டி வீதம் எத்தனை வீதமா இருக்கும்? 4 வீதமா இருக்கு. சாரி, 8 2 குறைஞ்சிட்டுது. அப்ப சாரி 12% இருந்தது. இப்ப 2 வீதத்தினால் குறைந்தது. 2ஆக குறைந்தது இல்ல, 2% குறைந்ததுண்டா 2% குறைஞ்சிட்டுது. இப்ப வட்டி வீதம் 10%. இப்ப வினாவுக்கு வரணும். ராஜாவுக்கு கிடைக்கும் மொத்த வட்டியை காண்க. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் கிடைக்கிற மொத்த வட்டி. அப்ப முதலாம் வருட வட்டி எப்படி பிள்ளைகள் காணுவீங்க? 100 ரூபாய் கடனாக வேண்டி இருந்தா 12 ரூபாய் வட்டி. ஆகவே 8000க்கு 2 0 12 96 எவ்வளவு? 960 ரூபாய் முதலாம் வருடம் இவ வட்டியாக செலுத்த வேண்டும். 2ஆம் வருடம் வட்டி இவ செலுத்தல, வங்கி செலுத்தும் இவக்கு. அப்ப 2ஆம் வருடம் வங்கி வட்டி கணிக்கக்குள்ள என்ன தொகைக்கு வட்டி பார்க்கும்? கூட்டு வட்டி தானே, 100க்கு 10%. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். 2% வட்டி குறைவடைந்துட்டு. அவ முதல் 12% இருந்த வட்டி வீதம் இந்த வருடம் என்ன செய்து 2% குறைஞ்சிட்டு. அப்ப இப்ப வட்டி சதவீதம் 10. அப்ப 100க்கு 10 தர எந்த தொகைக்கு பார்க்கிறது? கடன் பரம் எவ்வளவு? அந்த வைப்பில் இடப்பட்ட 2ஆம் வருடம் வட்டி பார்க்க கூட இவ பேங்க்ல போட்ட காசு 8000தோட முதலாம் வருட வட்டியும் கூட்டப்பட்டு 8960 ரூபாய்க்கு தான் 2ஆம் வருஷம் வட்டி பார்ப்பாங்க. அப்ப இதை சுருக்கலாம். 896 ரூபாய் 2ஆம் வருடத்துக்கான வட்டி. கேள்வி, ராதாவுக்கு கிடைக்கும் மொத்த வட்டி. அப்ப மொத்த வட்டி எப்படி காணலாம்? முதலாம் வருடம் 960 ரூபாய் வட்டி கிடைச்சது, 2ஆம் வருடம் 896 ரூபாய் வட்டி கிடைச்சது. அப்ப ரெண்டையும் கூட்டினீங்கண்டா 18856 ரூபாய் இவருக்கு 2 வருட முடிவுல வங்கியில் என்னவா கிடைச்சிருக்கும்? மேலதிக பணமாக கிடைச்சிருக்கும், வட்டியாக கிடைச்சிருக்கும். அப்ப 2 வருட முடிவில் அவளை வங்கியில் உள்ள பணம் கேட்கல, 2 வருட முடிவில் அவட வங்கியில் உள்ள பணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சரிப்பீங்க? இந்த 1856 ரூபாய் 8000தோட கூட்டியிருப்பீங்க. ஆனா எங்களுக்கு கேட்டது என்ன பிள்ளைகள்? கேட்கப்பட்ட வீணா என்ன? 2 வருட முடிவில் அவருக்கு எவ்வளவு வட்டி கிடைத்திருக்கும்? வட்டி மட்டும்தான் கேட்டிருக்கு. சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். சரி, அப்ப அடுத்த வினாவை பாருங்க பிள்ளைகள்.
ஹசனும் காசிமும் இரு நண்பர்கள். ஹசன் ரூபாய் 25,000 15% ஆண்டு எளிய வட்டிக்கும், என்ன வட்டிக்கு? எளிய வட்டிக்கும். காசிம் ரூபாய் 25,000 14% கூட்டு வட்டிக்கும் ஒரே நாளில் கடனுக்கு கொடுத்திருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இவருக்கு கூடுதலான பணம் கிடைக்கும் என காண்க. அப்ப 2 நண்பர்கள் 2 விதமான வட்டியில கடனுக்கு கொடுத்திருக்காங்க. அவ 2 வருட முடிவுல யாருக்கு கூடுதலான வட்டி கிடைக்கும், கூடுதலான பணம் கிடைக்கும் என்று கேட்டா, ஒரே வட்டி வீதமா இருந்தா நேரடியா சொல்லிடலாம் கூட்டு வட்டி தான் என்று சொல்லி கூடுதலான பணம். ஆனா இங்க வட்டி வீதம் என்ன செய்தது? குறைஞ்சிருக்குது. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க சொல்லலாது. அப்ப 2 பேருக்கும் தனித்தனிய 3 வருட முடிவுல எவ்வளவு தொகைக்கு மொத்தமா கிடைக்கும் என்றதை காண வேண்டும். அப்ப முதலாவது யாருக்கு காணுவோம்? கசனுக்கு காணுவோம். கசன் என்ன வீதம், என்ன வட்டிக்கு கொடுத்தவர்? கூட்டு வட்டியா எளிய வட்டியா? எளிய வட்டி. அப்ப அது நேரடியா காணுவீங்க. 100 ரூபாய் கடனாக வாங்கி இருந்தா 15 ரூபாய் வட்டி. ஏன் எளிய வட்டி 15 வீதம் தானே, தர 25,000. இது 1 வருட முடிவுல கிடைக்கிற வட்டி. 3 ஆண்டுகள் என்ற இதை 3 ஆளை பெருக்கி விடுவீங்க. மொத்த வட்டியா கசனுக்கு கிடைக்கிற மொத்த வட்டியை நான் காண்றேன். 2 சைவர். இப்ப என்ன செய்ய போறோம்? 15 3 ஆளை பெருக்கிற 45 தர 250 ரூபாய். 250. இப்ப 45 25ஆல 45 25ஆல பெருக்குவோம். எவ்வளவு வருது? 11,250 ரூபாய். 3 வருட முடிவுல காசனுக்கு என்னவா கிடைச்சிருக்கும்? வட்டியாக கிடைச்சிருக்கும். நான் வட்டியை மட்டும்தான் கண்டிருக்கேன், முழு தொகையும் காணல. எங்களுக்கு ஒப்பிட்டு சொன்னா காணும் தானே, யாருக்கு கூடிய பணம் கிடைக்கும் தானே கேட்டிருக்குது. அப்ப இவருக்கு வட்டியாக 2 வருட முடிவுல 11,250 ரூபாய் மேலதிகமா கிடைக்கும். இப்ப காசிமுக்கு வருவோம். காசிம் கூட்டு வட்டி. அப்ப காசிம் முதலாம் வருட வட்டி எப்படி காணுவீங்க? நேரடியா காணலாத ஒன்றா காணுவோம். 100க்கு எத்தனை சதவீதம்? 14 தர 25,000. இங்க 2 சைவரை சுருக்குவோம். 25 250 தர 14 வரும். சரியா? அப்ப இதை பெருக்கி விட்டோம்னு சொன்னா 25 14ஆல பெருக்குவோம். 300 வரும். சைவர் சைவர் 1 300ல 350. சைவர் 1 மிச்சம் 2 மிச்சம் 4 2 8 2 10 5 2. அப்ப 0 5 350. அப்ப 350ஓட ஒரு சைவர் சேர்த்தா 3,500 ரூபாய் முதலாம் வருட வட்டி. இப்ப 2ஆம் வருட வட்டி எப்படி காணுவீங்க? 2ஆம் வருட வட்டி 100க்கு இத்தனை அதே சதவீதம் 14 தர இந்த 3,500 என்ன செய்யப்படும்? 25,000 கூட்டி 28,500க்கு தான் 2ஆம் வருடம் வட்டி பார்ப்பாங்க. இந்த 0 சுருக்குவோம். அப்ப 285 என்ன செய்ய போறோம்? 14ஆல பெருக்க போறோம். சரியா? 2 மிச்சம் 32 2 34 3 மிச்சம் 4 2 8 3 11 5 8 2 0 9 9 3 3,990 ஒரு சைவர். எவ்வளவு கிடைக்குது? சாரி, சைவர் வராதானே. 3,990 ரூபாய் 2ஆம் வருடத்துக்கான வட்டி. இனி என்ன காண போறோம்? 3ஆம் வருடத்துக்கான வட்டி எப்படி காண போறீங்க? அதே இது 100க்கு 14% தர இந்த 28,500ஓட 3,990 என்ன செய்ய போறீங்க? கூட்ட போறீங்க. அப்ப 28,500ஓட ஏன் 2ஆம் வருடம் முதல் வந்து அவருக்கு 28,500 இதோட என்ன கூட்டப்பட போகுது? 2ஆம் வருடத்துக்கான வட்டி வந்து 3,990 ரூபாய கூட்டுவோம். சரியா? கூட்டிங்கன்னு சொன்னா 0 9 14 1 மிச்சம் 12 1 மிச்சம் எவ்வளவு? 32,490 ரூபாய். இப்ப இந்த 0 சுருக்கலாம். அப்ப 14 என்ன செய்ய போறீங்க? 3,249 பெருக்கி போட்டு 10 பிரிக்கிறா ஒரு தானம் தள்ளி தசம் வைப்பீங்க. இப்ப கேள்வி, அவரை எது யாருக்கு கூட பணம் சொன்னா இது 3ஐ நீங்க என்ன செய்யணும்? இப்ப கூட்டவனும். இங்க வர வட்டியும் பெருக்கி கூட்டலாம் தானே.
3500 சக 3990 சக இந்த 3ஆம் வருட வட்டி. இதை 3ஐயும் கூட்டுவீங்க. இங்கே வரைக்கும் 11250 கூட்டிட்டு 2ஐயும் ஒப்பிட்டு பாருங்க யாருக்கு கூடிய அளவு பணம் வருதுன்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்லலாம். அல்லது நீங்க எப்படியும் செய்யலாம், இந்த 2ஆம் வருட முதலோட பிள்ளைகள் 3ஆம் வருட வட்டியை கூட்டி விட்டா மொத்த பணம் வரும். இவருக்கு கிடைக்கிற மொத்த பணம் 25,000 11250 கூட்டினா 36,250 மொத்த பணம் கிடைக்கும். மொத்த பணத்தை ஒப்பிட்டு சொல்லலாம் யாருக்கு கூட பணம் கிடைக்கும், அல்லது வட்டியை ஒப்பிட்டு யாருக்கு கூட பணம் கிடைக்கும் என்று சொல்லலாம். இவ்வளவு தான் பிள்ளைகள் எங்கட கூட்டு வட்டி என்ற விடயம். அப்ப இதோட நாங்க கூட்டு வட்டியை நிறைவு செய்யலாம். மேலதிக பயிற்சிகளை நீங்க செய்து பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் இப்ப எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மாதிரி, எளிய வட்டி எப்படி கணிக்கிறது, கூட்டு வட்டி எப்படி கணிக்கிறதுன்னு பார்த்திருக்கோம். சரியா? அடுத்த வகுப்புல இதை தொடர்ச்சியாக குறைந்து செல்லும் மீதிக்கேற்ப வட்டி கணிக்கிற முறையை பார்க்கலாம். சரி, கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.